பக்திவனம் அன்பர்களுக்கு மார்கழி மாதம் 13ஆம் நாள் அதிகாலை வேளையில் திருப்பாவை மூலம் ஏற்கனவே பல தோழிகள் எழுந்துவிட்டனர். இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பெண்ணை எழுப்புகிறார்கள். கண்ணனின் வீரச் செயல்களை பாடிக்கொண்டே அவளை அழைக்கிறார்கள். பறவை வடிவில் வந்த பகாசுரனின் வாயை பிளந்தவனும் பொல்லாத அரக்கனான ராவணனின் தலைகளை கிள்ளி எறிந்தவனுமான அந்த ராமபிரானின் புகழை பாடிக்கொண்டு சிறுமிகள் அனைவரும் பாவை நோன்பு நோர்க்கும் இடத்திற்குச் சென்று விட்டார்கள். வானில் வெள்ளி முளைத்துவிட்டது. வியாழன் மறைந்து விட்டது. பறவைகளும் ஒலிக்கத் தொடங்கிவிட்டன. அழகான மலர் போன்ற கண்களை உடையவளே, இன்னும் உறங்குகிறாயே? மனதில் இருக்கும் கள்ளத்தனத்தை விட்டுவிட்டு குளிர்ந்த நீரில் மூழ்கி நீராட வராமல் இன்னும் படுக்கையில் கிடப்பது முறையா? இந்த நல்ல நாளில் எங்களோடு வந்து கலந்து கொள் என ஆண்டாள் அழைக்கிறாள். ஓம் நாராயணாய. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.